மீனராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்துங்க ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இது ஆடி மாத ராசி பலன்கள்ங்க. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துலையும் செவ்வாய் பகவானோட ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டங்க. அதே சமயத்தில் இந்த காலகட்டமாகப்பட்டதுங்க 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறாருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலமா தான் பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னன்னா, சனி பகவான் 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்ததுங்க. இந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணவரவு தனவரவு, குறிப்பா சொல்ல போனோம்னா எதிர்பார்க்கக்கூடிய சில வாக்குறுதி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தடுமாற வச்சதுங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஏன்னா ஜென்மத்தில் ராகு, இந்த ஜென்ம ராகு உங்களை என்ன பண்ணிருக்கும்னாங்க, கடந்த காலத்துல இந்த ஒரு 6 மாதத்துல உங்களுக்கு சில முயற்சிகள் மட்டும் கிடையாதுங்க, சில அலைச்சல் அதிகமா இருக்கும். எந்த வேலை எடுத்தாலும் ஒரு வேலையை தொடங்கி செய்யலாம் அப்படிங்கிற போது அந்த வேலையை முழுசா முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் தள்ளி போயிருங்க. அப்புறம் இந்த கூட்டு தொழில் செஞ்சவங்க என்ன இருக்குன்னா, கூட்டாளிகள்னால சில பிரச்சனைகள் வந்துருச்சுங்க. கூட்டு தொழில செஞ்சு சங்கடம் அதிகமாகி போச்சு. கூட்டாளி இன்னைக்கு அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா எனக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சு, கூட்டு தொழில் செஞ்சு கஷ்டங்கள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனா இந்த நிலையிலிருந்து தனிப்பட்ட ரீதியில நீங்க ஒரு தனிமையா நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் தொடங்கி அதுல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலத்துல நிச்சயமா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது 5ஆம் இடத்துல, அதாவது சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசி நாதனுடைய ஸ்தானத்துல பண்ணும் போதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீக சொத்து, குழந்தைகள்னால மேன்மை, பூர்வீக சொத்துல அதாவது நமக்கு ஒரு கலார் பண்ண முடியல, அதாவது பிரிக்க முடியல, அது ரொம்ப நாளா பிரச்சனைகளாவே இருக்குது அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க முடியும். அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி பலம் அவங்களால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைங்க, அதாவது தன்னுடைய நேர பிரகாரம் பெற்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னா நாம ஒரு வேலையில ஒரு பதவி, ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா மீனராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க. ஏன்னா மீனராசிக்கு 7 சனி நடந்த ஒரு காலகட்டமா இருந்ததுனால சிலருக்கு பார்த்தோம்னா அன்பினால் உங்களை எளிமையா ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. நீங்க யாரு மேல பாசம் வச்சீங்களோ, யாரு மேல பற்றுதல் வச்சீங்களோ அவங்க நீங்க தேடி வந்திருப்பாங்க, உங்களை அதாவது விரும்பி வந்திருப்பாங்க. ஆனா விரும்பி வந்த பிறகு கடைசியில நீங்க விரும்பி போகக்கூடிய நேரத்துல அவங்க விலகி போயிருப்பாங்க. அதனால கடுமையான கசப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அது குடும்ப ரீதியா இருந்தாலும் சரி, அன்பு செலுத்திய நபரா இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி நட்பு பெற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாம அன்பு கொடுத்து அதுல ஏமாற்றத்தை சந்திச்சு அதன் மூலமா இன்னைக்கு ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறேங்க. அதனால சரியா வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு மன அமைதி இல்லை, சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு வேலையிலேயே கூட சிலருக்கு ஒரு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சுங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போக முடியல, சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லாதனால கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், கடன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா எதிர்காலம் எனக்கு எந்த மாதிரி பண்ண முடியும், எதிர்காலத்தை எப்படி நான் வழி நடத்த முடியும், இதனால கஷ்டப்பட்டாலும் சரி வெளி பயணங்கள் இல்லாத போய் நான் தொழில ஒரு வேலையில ஒரு மேன்மை அடையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள்
மீனராசினியர்களுக்கு எடுத்தது உண்டு. ஆனா கண்டிப்பா அந்த முயற்சிகள் எடுத்தாலும் தனக்கு சாதகமா முடியல. அதாவது அடுத்த வாரம் கிடைக்கும், அடுத்த மாசம் கிடைக்கும், அடுத்த காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா காலம் தவறுந்ததே தவிர அந்த காலங்கள் பொய்யும் மாறுதல் அடையல. ஆனா அந்த மாறுதல் அடையக்கூடிய இந்த ஆடி மாதத்துல இருந்து கண்டிப்பா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் விலகும். அதே மாதிரி நட்பினால் பாதிக்கப்பட்ட, அதாவது சில பிரச்சனைகள், ஒரு நட்பினால் களங்கம் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் கண்டிப்பா ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி மன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவங்க சிலருக்கு மன வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை சரியா முயற்சிகள் எடுத்து நடக்கல. ஆனா கண்டிப்பா அது நடக்குமா அப்படி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மன வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா அமையக்கூடிய பாக்கியம் இனி வரக்கூடிய காலம் சாதகமா இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியில விரயங்கள் சந்திச்சவங்களுக்கு புதிய முயற்சிகளால் அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றது, தொழில் கொஞ்சம் இடம் மாற்றங்கள் பண்ணி தொழில் நடத்துறது, அப்புறம் ஒரு வேலை ஆட்கள்னால வேலை சரியா நடத்த முடியாம அதனால பாதியில நின்று போன வேலைகள் கண்டிப்பா தொடர்ந்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அது நல்லபடியா நடக்கும். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைந்து கரெக்டா 7ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா கடன் பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் பட்டிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா நான் கொஞ்சமா கடன் வாங்கினேங்க, அந்த கடன் ஒரு நல்ல தேவைக்கு தான் வாங்கினேன், ஆனா பார்த்தோம்னா அந்த ஒரு இடம் வாங்கலாம்னு வாங்கி கடைசியில பார்த்தா இருக்கக்கூடிய கடன் அந்த இடத்துடைய ப்ராப்பர்ட்டி விட அதிகமாகி போச்சு. அதிகமானதுனால இப்போ அந்த இடத்தையும் விற்க முடியல, கடனும் கட்ட முடியல, கடைசிட்டு ஒரு லோனு போட்டேன், அது வேற கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தா வருமானம் வர்றதை பார்த்தோம்னா அது கடன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வாங்கிதான் ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால இந்த கடன் எந்த மாதிரி கட்டுவோன்னு தெரியல, எப்படி கட்ட முடியும்னு தெரியல. ஏதாவது ஒன்று விரயம் பண்ணாதான் சால்வ் பண்ண முடியும், இல்லையா எதிர்பாராத ஒரு நன்மைகள், ஏதாவது ஒரு திடீர் சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்து ஒரு வேலையினால் ஒரு நன்மைகள் அது வந்தா தாங்க இந்த பிரச்சனைகள் நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல எதிர்பாராத ஒரு பெரியவங்களுடைய நட்பு, ஒரு ஆதரவு, இல்லையா ஒரு வெளிநாடு போய் ஒரு அந்நிய தேசத்தில் பிரயாணம் போய் அந்த இடத்துல அதிகமான ஒரு சம்பளமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதிரி ஏற்படுங்க. ஆனா நிச்சயமா கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு, அதாவது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமா அமைகிறதுனால இந்த ஆடி மாதத்தில் இருந்து முயற்சிகள் எடுங்க, வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக 5ஆம் இடத்துல சனி பகவானோ அல்லது ராகு கேது கிரக பாதிப்புகள், அதாவது அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஆடி மாதம் அமாவாசையில தர்ப்பண பரிவர்த்தனைகள், அதே தேவாலயங்கள் சென்று அதாவது பரிகாரங்கள் நிமோசனங்கள் செய்யும் போது நிச்சயமா மீனராசி நேயர்களுக்கு எதிர்கால தேவையான வளர்ச்சி வாய்ப்புகள் கண்டிப்பா அமையுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் அதாவது கோச்சார ராசி பலன் அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கண்டிப்பா மீண்டும் வணக்கம்.